இன்னைக்கு ஒரு அமைச்சர் அவர்கள் கலைஞர் ஐயா அவர்களே பேர் சொல்லி சொல்றாங்க. ஆனா கலைஞர் ஐயாவை எவ்வளோ பெரிய மூத்தவர்களா இருந்தாலும், எவ்வளோ பெரிய எழுத்தாளர்களா இருந்தாலும், இல்லை எவ்வளோ பெரிய ஃபீல்டில் பதிவு இருந்தாலும் பேர் சொல்றதுக்கு யோசிப்பாங்க. அப்படிப்பட்ட கலைஞர் ஐயாவோட பேரை எவ்வளோ ஒரு பாரம்பரியமான, எவ்வளோ ஒரு மேலிடமான சட்டமன்றத்தில் அவருடைய பேரை சொல்றாங்க. அதுவே அவர்களுக்கு தவறு என்று தெரியாதவர்களாம் இன்றைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய நிலையில இருக்கிறாங்க. வரலாறு காந்திஜின்னு எழுதுறதுல காந்திஜின்னு எழுதுவேன், இல்லாட்டா மகாத்மா காந்தி எழுதுவேன். கருணாநிதிக்கு மட்டும் கலைஞர்னு எழுதுறேங்களே. எனக்கு அவர் அறிமுகமானதே கலைஞர்னு தான் சினிமாவில் அறிமுகமான. அப்போல இருந்து கலைஞர் கலைஞர் தான் சொல்லிட்டு இருக்கேன். நடுவில் அவர் என்ன பண்ணார், கருணாநிதி என்று என் பெயரை சொல்லும் அளவிற்கு தமிழகத்தில் அரசியல் தரம் தாழ்ந்து விட்டது. அதாவது என் பேரை சொன்னா கேவலம்னு ஒரு ஆள் சொல்லி வரைக்கும் நான் கேட்டதே இல்லை. கருணாநிதினு எழுதினா ரொம்ப திறந்தாழ்ந்த செல்லம் அப்படின்னு. சரி, திறந்தாழ்ந்து இருப்போம்னு தொடர்ந்து கருணாநிதினு எழுதிட்டு. இப்போ அவரே என்ன ஒன்னாலும் சொல்லிக்கிட்டோம், அதுவும் என் பேர் தானே அப்படின்னு கொஞ்ச நாள் கழிச்சு புரிஞ்சு போச்சு. கொஞ்சம் லேட்டா இருக்கு, அவ்வளவு. அது தன் பேர் தான் அப்படின்னு புரிஞ்சு போச்சு. என்ன இருந்தாலும் என் பேர் தானே சொல்றதுல தப்பு இல்லை என்ன. அப்ப அப்படி சொல்லிட்டாரா, நான் கலைஞருக்கு வந்துட்டேன், அவ்வளவுதான்.